போகல, எல்லாத்தையும் விசாரணை சொல்லியிருக்கோம். இப்பதான் ஐயா செந்தில் பாலாஜி போய் இப்படி கை கட்டி நின்னுக்கிறாரு. வரும்போது பாருங்க, விசாரணை முடிஞ்சு வரும்போது பாருங்க, இல்ல உங்களுக்கு தனியா தகவல் தெரியும்னா சொல்லுங்க, சிபிஐல நீங்களே போய் ஆஜராடிங்க, 3 நாள் உங்களையும் டெல்லியில கூப்பிட சொல்லுவோம். நீங்க பதில் சொல்லுங்க. விசாரணை இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கீங்க, நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் பார்க்காம ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு? டாக் வித் தேவா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போற குழந்தைங்களை கூட்டு வந்துரு சட்டமன்றத்துக்கு. கூட்டு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, படிக்கணும். அவன் திரும்ப ஐயா எங்க கூட பேசுறது முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டில் 15 நாள்ல எவ்வளவு நடந்திருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? இதை திருக்குறள் சொல்லி விளையாடுறாரு. அவன் சூப்பர், நல்லா படிச்ச பசங்க திருக்குறள் சொல்லிட்டான். திரும்ப உங்களை கேட்டிருந்தானா முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இளமை புகுத்திவிடும் ஐயா சொல்லியிருப்பார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். காலை உணவு திட்டத்தை பத்தி அண்ணன் பேசினார். நாங்க மறுக்கல, காலை உணவு போடுறீங்க, மதிய உணவு போடுறீங்க. கிட்டத்தட்ட இந்த அரசியல் வரலாற்றுல ஐயா காமராஜர் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப 41 பேர் கேள்வி கேட்டீங்கல்ல, கோயம்புத்தூர்ல மாநகராட்சி அரசு பள்ளியில மதிய உணவை சாப்பிட்ட 43 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அதுவாது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இங்க ஏங்க இந்த நம்மளுடைய நடிப்பு அரக்கன் ஆஸ்கர் நாயகன் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போகல? போயிருக்க வேண்டியதானே, ஏன் போகல? அவர் தான் 1 ஹவர்ல போயிட்டு வராங்க எங்கனாலும் தமிழ்நாட்டில். கேட்ட சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க போனீங்களா? நீங்க களத்துக்கு வந்தீங்களா? நீங்க போராடினீங்களா? ஐயா முதலமைச்சர் தான் ஐயா முதல் வேலையாலே, அவர் தாங்க ஐயா செய்யணும். இதை நான் சொன்னேன், அண்ணன் பிரசன்னா அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ப மாட்டீங்களே, போட்டு காமிச்சிருவா. எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள் நீ. என்ன வேலையாள்? முதல் வேலையாள். என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிட்டு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிட்டு யாரை கூப்பிடுறோம்? கவுன்சிலரை கூப்பிடு, கவுன்சிலர் மேயரை கூப்பிடு, எம்எல்ஏவை கூப்பிடு, எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு, மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு. என்ன வேலையால்? முதல் நாங்க எங்க தெருவில் கக்கூஸ் அடைச்சதுக்கோ காவா அடைச்சதுக்கோ முதலமைச்சரை கூப்பிடல. 15 நாள்ல இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது, ஏன் எங்கேயும் போகலன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, யாருக்கும் பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, ஊழல் மிகுந்த ஆட்சி, அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு, அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்து இடி வந்தாலும் கோர்ட்டு கேஸ்ல எது போட்டாலும் அவங்க அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. திருப்பதி உண்டியல்ல கொண்டு போய் 40,000 போட்டு 40 லட்சத்தை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கூட தமிழ்நாட்டில் இருக்க கோயிலில் போடணும்னு ஆச்சு வரல பாருங்க. தமிழ்நாட்டில் எம்எல்ஏ, தமிழ்நாட்டில் அமைச்சர், ஆனால் டொனேஷன் மட்டும் திருப்பதி உண்டியல்ல கொண்டு போய் தான் போடுவாங்க, தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க. ஆக மொத்தம் திமுக மிக தெளிவா தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மே 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை அமைத்து திமுக சொல்றோம்.